வணக்கம். ஐயாச்சாமி பேசுகிறேன். ஸோ குரூப் ஒன்றுக்கான தற்காலிக விடைகளும் வெளியிடப்பட்டுள்ளது. வழக்கம் போல் அதிலே சர்ச்சைகளும் இருக்கிறது. ஒரு 10 கேள்வி டென்டேட்டிவ் கீக்கும் ஃபைனல் கீக்கும் வித்தியாசம் இருக்கும். அதை நான் முதல்ல சொல்லிடுறேன். தென் நாம் குரூப் ஒன் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு எக்ஸ்க்ளூசிவாக நாளையிலேருந்து என்ன ஒரு பேட்ச் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறோம். மெயின்ஸ் பஸ்டர் எப்படி பிரைன் பஸ்டர் அப்படின்னு குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ டெய்லி, அதே மாதிரி மெயின்ஸ் பஸ்டர் அப்படிங்கிறத என்ன நாம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இதில் முதல்ல யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் நான் முதன்முறை முதன்மை தேர்வு எழுத போகிறேன், இல்லை கடந்த முறை எழுதினேன் பட் நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலை, இல்லைனா நான் அடுத்த வருஷம் குரூப் ஒன் மெயின்ஸ் அப்பியர் ஆவேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு நிறையா ரிட்டன் ப்ராக்டிஸ் வேணும் அப்படிங்கக்கூடியவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இதனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போது 2 மணி நேரத்துக்கு ஆச்சு, அதுக்குள்ளே 7 மணிக்கு தான் இப்போ வீடியோ போடுறேன். ஸோ 2 ஹவர்ஸில் எல்லாருமே என்ன கட் ஆஃப் என்ன வரும்னு கேட்குறீங்க. அதுக்கு ஒரு சின்ன சாம்பிளாக நம்ம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடந்த வருடம் நடந்த இந்த குரூப் ஒன்னுடைய கட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சியே என்ன வெளியிட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த கட் ஆஃப் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு பிசி ஜென்ரல், இப்போ ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 139 140 அந்த ரேஞ்ச் இருந்தது. பிசி எம்பிசிக்கு ஒரு 135 இருந்தது. பிஎஸ்டிஎம் அவங்களுக்குலாம் 5லேருந்து 6 கேள்வி குறையா இருக்குது. இதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன தெரியும். சரி சார், அப்போ இதெல்லாம் ஓகே, பட் இந்த முறை எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படிங்கிறது. பட் நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி போன குரூப் ஒன் ப்ரிலிமினரியை கம்பேர் பண்ணும்போது இந்த குரூப் ஒன் ப்ரிலிமினரி ஈஸி தான். போன குரூப் ஒன் ப்ரிலிம்ஸை கம்பேர் பண்ணும்போது ஈஸி. ஆனால் கொஷின் ஈஸியாக டஃப்பான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் மாடரேட் டு டிஃபிகல்ட் லெவல் தான். அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்புறம் இந்த குரூப் ஒன் மெயின்ஸில் ப்ரிலிம்ஸில் என்ன ஒரு சிக்னிஃபிகண்டான விஷயம் என்ன அப்படின்னா, ஆப்டிடியூட், இந்த மென்டல் அபிலிட்டி அப்படிங்கிறது நிறைய பேருடைய நேரத்தை என்ன தின்றுச்சு இல்லை கொன்றுச்சுன்னே வச்சுக்கலாம். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா லீட்ஸ் டு த இன்சஃபிஷியன்ட் டைம். நமக்கு நேரம் பற்றாக்குறையை என்ன இது பண்ணிருச்சு. அப்போ கடைசி 20 கேள்விக்கு மெஜாரிட்டி ஆஃப் த அஸ்பிரண்ட், நான் சொல்கிறது மெஜாரிட்டின்னு சொல்கிறேன், அந்த ஆல்ஃபா பீட்டா வராதவங்களை தவிர்த்து மீதம் உள்ளவங்களுக்கு எல்லாமே என்ன அந்த மாதிரி இருந்ததுனால கடைசி 20 கேள்வி ஷேட் பண்ணுறதுக்கு தான் டைம் இருந்தே தவிர்த்து அவங்க அதை என்ன ரொம்ப வேகமாக வாசித்து பொறுமையாக விடையளிக்கக்கூடிய அளவுக்கு என்ன அவங்களுக்கு நேரம் பத்தலை. ஸோ அது என்ன ஒரு பிரச்சனை இருக்குது. இன்னொன்று, நிறையா கொஷின் நமக்கு ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சாலும் பட் தெர் இஸ் அ சான்ஸ் டு டூ கேர்லெஸ் மிஸ்டேக். அதுக்கப்புறம் இப்போ ஏன் ஒரு குரூப் 2 ஒரு குரூப் 4 மாதிரி கட் ஆஃப் சர்ன்னு ஏறாது அப்படின்னு வேகமாக ஏறாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பல்காக ஸ்கோர் பண்ணக்கூடிய எந்த ஏரியாவும் கிடையாது. ஒரு 25 மதிப்பெண் மேத்ஸ் இருந்துச்சு. இந்த முறை என்ன இட்ஸ் ஆல்சோ டிஃபிகல்ட் ஒன். ஸோ இதெல்லாம் வச்சு நான் என்ன இது பண்ணுறேன் அப்படின்னா, போன முறை வந்த அளவுக்கே தான் கட் ஆஃப் இருக்கும் அதிகபட்சமாக. மிஞ்சி போனால் என்ன ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஒரு 3-4 கொஷின்ஸ் முன்ன பின்ன இருக்கலாம். சரியா? பட் நான் கான்ஃபிடென்ட்டாக ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா நீங்கள் 145க்கு மேலே இருந்தால் தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் பிசிஎல்லாம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஒரு 138 அந்த ரேஞ்சுக்கு மேலே இருந்தாலே என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ரிலிம்ஸ் டு ரேஷியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1:20 ரேஷியோ. தென் இப்போ வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன இதுவுமே என்ன நமக்கான ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும். எப்போதுமே குரூப் ஒன்றுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கால்ஃப் இருக்கும். ரிசல்ட் விடுறதுக்கு முன்னாடி என்ன கூடுமான வரை வேக்கன்சியோட எண்ணிக்கை கூட தான் செஞ்சுருக்கு. அதனால் என்ன ஃபோக்கஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு கேள்வி வரும், இல்லை சார் எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, நான் குரூப் 2 ஃபோக்கஸ் பண்ணவா இல்லை குரூப் 1 மெயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணவா அப்படின்ட்டு. என்னுடைய கெஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 1 மெயின் எக்ஸாமினேஷன் வில் பி ஜனவரி. தெர் இஸ் நோ டவுட் ஆன் தட். ஜனவரியில் தான் இருக்குது, அதிகபட்சமாக ஜனவரி, இல்லைனா என்ன பிப்ரவரியில் இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் கருதுகிறேன். சரியா? ஸோ அப்போ இந்த எனக்கு ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் குரூப் 4ல் எவ்வளோ கொஷின் எடுத்திருக்கீங்களோ அதை வச்சு என்ன அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை வச்சு ரெண்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா, இல்லை என்னால் அந்த ஒன்றுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க பண்ணுங்கள். இது யாருக்கு அப்படின்னா, தோஸ் ஹூ ஆர் அன்எம்ப்ளாய்ட். சார் எனக்கு வேலையே இல்லை, நான் வேலைக்கு தான் போகணும் அப்படின்னா யுவர் ப்ரையாரிட்டி ஷுட் பி குரூப் 2. சரியா? இல்லை சார் ஆல்ரெடி ஐ ஹேவ் இன் ஜாப்,
பட் என்ன பண்ணுறது, நீங்கள் தாராளமாக வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம். யூ கேன் டேக் ரிஸ்க். இட் இஸ் மை சிம்பிள் அட்வைஸ், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ரைட், அகெயின் ஐ கம் டு த பாயிண்ட். ஓகே, நம்ம மெயின்ஸ் பஸ்ட்டு ஜாயின் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸுக்கு கடைசி நேரத்தில் ரிவிஷன் கைடு அப்படிங்கிறது போட்டோம். இதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக குரூப் 1 மெயின்ஸுக்கு வந்து கொடுப்பேன். ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட் should not exceed 50 pages. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் தோஸ் who enroll not open. சரியா, முதல்ல அதை வந்து சொல்லிடுறேன். அப்புறம் இந்த பேப்பரை வந்து நான் எப்படி வந்து இந்த ஷெடியூலை எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா ரெகுலராக டெஸ்ட் எழுதுகிறோம். சரியா, ஸோ ரெகுலராக வந்து எத்திக்ஸில் ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து என்ன எக்கனாமி போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டி போகிறோம். அதுக்கப்புறம் மாடர்ன் இந்தியா போகிறோம். அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி போகிறோம். அதுக்கப்புறம் தமிழ் கல்ச்சர் போகிறோம். ஏன் இந்த ஆர்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எத்திக்ஸ் இஸ் எ நியூ சப்ஜெக்ட், ஒரு புது பாடம், அதனால் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அடுத்து எக்கனாமி. நம்ம ப்ரிலிம்ஸ்லேயே நிறையா பேர் வந்து எக்கனாமியை வந்து கூடுமான வரைக்கும் ரொம்ப அவாய்ட் பண்ணியிருப்போம். இதை ரொம்ப டீட்டெயில்டாக படிச்சிருக்க மாட்டோம். ஆனால் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் என்ன 100 மார்க். அப்புறம் எல்லாரும் போடக்கூடிய ஷெடியூல் எக்கனாமி வந்து என்ன எப்போதுமே கடைசியாக தான் இருக்கும். பட் நான் அதை என்ன பண்ணணும், எப்போ ப்ரிப்பேர் பண்ணாலும் நான் எக்கனாமியை தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பேன். ஐ ஹவ் ஸ்டார்டட் அஸ் எக்கனாமிக். அதுக்கப்புறம் தான் என்ன பொலிட்டி, எக்கனாமி, பொலிட்டி, எக்கனாமிக் அப்புறம் சோஷியல் இஷ்யூஸ் வந்துடும். சரியா, சோசியல் இஷ்யூஸு, பொலிட்டி, இது பொலிட்டி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி, அப்புறம் அந்த ஆர்டரில் வந்து வந்துடும். ஸோ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எதெல்லாம் 100 எத்திக்ஸ் வந்து புதுசாக வந்துருக்கிறதுனால அதுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுத்துட்டு, மீதம் இருக்கக்கூடியது இருக்கு இல்லையா, 4 சப்ஜெக்ட்லேருந்து 100 மார்க்கு, ஹிஸ்ட்ரியில் 100, சோசியல் இஷ்யூஸில் 100, பொலிட்டியில் 100, எக்கனாமியில் 100. இந்த 400 மார்க்குக்கு நான் என்ன அதிகபட்சமான முக்கியத்துவத்தை முதல்ல கொடுக்குறேன். அதுக்கப்புறம் உள்ளதுக்கெல்லாம் என்ன நம்ம அந்த மாதிரியான ஒரு ஷெடியூல் அப்படிங்கிறது போகும். சரியா, ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறது என்ன அப்படின்னா, the mains descriptive examination, it is not a knowledge based examination. உங்களுடைய அறிவை சோதிப்பதற்கான தேர்வு அல்ல. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஃபிசிக்ஸ்லையும் ஃபிலாசபிலையும் ஒரு கான்செப்ட் இருக்குது, டைம் அண்ட் ஸ்பேஸ். ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன, நிலமும் இதுவும். அதே மாதிரி வந்து ஃபிலாசபிலையும் அதே மாதிரி தான் குரூப் 1 மெயின்ஸில் என்ன, டைம் அண்ட் ஸ்பேஸ். குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள, அந்த குறிப்பிட்ட இடங்களுக்குள்ள நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிகிற இன்ஃபர்மேஷனை ஒரு திருத்துறவர் எதிர்பார்க்குற மாதிரி அந்த விடையை கொண்டு போய் வந்து என்ன ரொம்ப சிம்பிளாக வந்து கொடுக்குறதான். ஒரு எக்ஸாம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு படத்தில் சிங்கமுத்து வந்து வடிவேல்கிட்ட கேட்பார், அதோ தெரியுது பாரு அந்த மலை, அதை வந்து எனக்கு சாணம் பிடிச்சி விளையாட கொடு அப்படின்னு கேட்போம், பொம்மை மாதிரி. அதே மாதிரி தான் நம்ம இவ்வளவு கண்டென்ட் வச்சுருந்தாலும் இந்த கண்டென்ட்டை எக்ஸாமினர் எதிர்பார்க்குற மாதிரி ரொம்ப சிம்பிளாக வைக்கிறதுக்கான ஒரு தொடர் பயிற்சி தான் இது. மற்றபடி இட் இஸ் நாட் அ நாலேஜ் பேஸ்டு ஒன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹியர் யூ நீட் கன்சிஸ்டன்சி. தப்பு பண்ணுங்க, கற்றுக்கோங்க, தப்பை வந்து என்ன திரும்ப பண்ணாதீங்க. அந்த அடிப்படையில் தான் என்ன ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் திஸ் ஷெடியூல். ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பேசிக்கை டார்கெட் பண்ணி தான் இருப்போம். அப்புறம் சோர்ஸ் வந்து என்ன, இட்ஸ் அ மோஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் கன்சைஸ் மெட்டீரியல். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ எத்திக்ஸுக்கு நோட்ஸ் கொடுக்குறேன் இல்லையா, ஆல்ரெடி போட்டிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து என்னென்னா, இப்போ குரூப் 1 சிலபஸ் அப்படிங்கிறது வாஸ்ட். இப்போ இதுக்கான சோர்ஸை தேடியே வந்து என்ன நீங்கள் டயர்டாயிருவீங்க. பட் அப்படியெல்லாம் இல்லாமல் உங்களுக்காக ஐ எம் சர்ச்சிங் ஆல் தோஸ் திங்ஸ் அண்ட் அப்படியே உங்களுக்கு என்ன ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்மெட்டில், உங்களுக்கு ஈஸியாக ரீட் பண்ணக்கூடிய ஃபார்மேட்டில் தமிழ் அஸ் வெல் அஸ் இங்கிலீஷ். சரியா, ஸோ இப்போ இது வந்து எத்திக்ஸ்க்கு தான் நம்ம முதல்ல கொடுத்துருக்கோம். எத்திக்ஸ்க்கான நோட்ஸ் வந்து நான் டெலிகிராம்லேயே போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இது எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளானதாக தான் இருக்கும். இப்போ கடந்த முறை கொடுத்ததெல்லாம் வந்து என்ன பேராவாக இருந்திருக்கும். பட் இந்த முறை வந்து என்ன, நான் என்னுடைய அப்ரோச்சை வந்து என்ன ஐ ஹவ் கம்ப்ளீட்லி சேஞ்ச். ரைட், அப்போ ஈஸியாக வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணணும். அதே நேரத்தில் வந்து என்ன ரிட்டன் ஸ்கில்லையும் வந்து நம்ம இது பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு நாளில் உங்களால் ஒரு 50 பக்கம் படிக்க முடியாதா, அதுதான் என்னுடைய கேள்வி. ஸோ ஈச் டே 50 pages, அதை பேஸ் பண்ணி ஒரு 10 கேள்வியோ ஒரு 15 கேள்வியோ 20 கேள்வியோ வந்து என்ன நாம் டெஸ்ட் எழுதுகிறோம். அதை எவாலுவேட் பண்ணி கொடுக்குறேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து என்ன அதுக்கான கீ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்துருப்பீங்க மாடர்ன் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2019 அப் டு டேட் 2019 2023 வரைக்கும் நடந்த டிஓ குரூப் 1 மெயின்ஸ் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளையும் எடுத்து உங்களுக்கு விடையா தமிழ்லையும் கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே வந்து என்ன நான் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு
இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த டாபிக் வந்து சிலபஸில் புது சிலபஸில் எங்கேருந்து வந்திருக்கு, எந்த வருஷத்தில் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் ஒரு 60 கேள்வி இருக்குன்னா இதுக்கு விடையோட படிக்கும்போது வந்து என்ன, பழைய கொஷினே நீங்கள் இதிலே கவர் பண்ணிடுறீங்க. இதுக்குன்னு நீங்கள் தனியாக வந்து என்ன நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. அப்புறம் எதை படிக்கணும் அப்படிங்கிறது இதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து என்ன ஐ வில் ப்ரொவைட். சரியா? ஸோ வாட் எவர் இட் இஸ் இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து என்ன நான் வந்து கொடுக்குறேன். இதுதான் நம்ம அப்ரோச். சரியா? ஸோ நான் திரும்ப ஷெடியூலுக்குள்ளே வர்றேன். ரைட். அதுக்கப்புறம் வந்து மார்க்ஸ் பூஸ்டர் செஷன் அப்படிங்கிறது தனியாக இருக்கும். இந்த மார்க் பூஸ்டர் செஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒன்ஸ் யூ கம்ப்ளீட்டட் இந்த ஷெடியூல் இருக்கு இல்லையா, இதில் கம்ப்ளீட் டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி ஃபேக்டை இல்லை இன்ஃபர்மேஷனை உள்ளே கொண்டு வர்றது. சரியா? இதை எப்படி வந்து நமக்கு இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து எப்படி என்ரிச் பண்ணுறது, பேசிக்காக உங்ககிட்ட இருக்கும். அதை எப்படி என்ரிச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தனியான ஒரு இது இருக்கும். சரியா? ஸோ எவாலுவேஷன் அண்ட் ஃபீட்பேக் அண்ட் மாடல் ஆன்சர் பெர்ஃபெக்ஷன். நம்ம கொடுக்குற ஆன்சரு 250 வேர்ட்ஸ்னா 250 வேர்ட்ஸில் இருக்கும், 300 வேர்ட்ஸ்னா 300 வேர்ட்ஸில் இருக்கும். சரியா? ஸோ இப்போ இது எல்லாமே வந்து என்னென்னா காம்ப்ரிஹென்சிவாக ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள இந்த வாஸ்ட் சிலபஸை கவர் பண்ணுற மாதிரியும், அதே நேரத்தில் உங்கள் கன்வீனியன்ட் உள்ள ப்ரிப்பேர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பக்கமாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி நான் உங்களுக்கு சிம்பிளாக கொடுத்துட்றேன். அதை படிக்க போகிறீங்க. டெஸ்ட்டு ஸ்பாட்டில் தான் எழுதணும். சரியா? நான் முன்னாடியே கொஷின் என்கிட்ட தரமாட்டேன். அதை நான் 17லேருந்து நான் மெயின்ஸுக்கு நடத்துகிறேன் பண்ணுறேன். சரியா? ஸோ அதுதான் இருக்கக்கூடிய விஷயம். இப்போ டெய்லி டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 85 டெஸ்ட் இருக்குது. சப்ஜெக்ட் ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 டெஸ்ட் இருக்குது. சரியா? அடுத்து ரிவிஷன் டெஸ்ட் ஒரு 9 டெஸ்ட் இருக்கும். இது போக நிறையா டெஸ்ட் உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் வந்து என்ன இந்த வேல்யூ ஆடடு, அதுக்கப்புறம் சிமுலேஷன் டெஸ்ட்டு, இது எல்லாமே வந்து என்ன நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். மோர் தென் என்ன 100 டெஸ்ட் எழுதுறீங்க. இதில் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 25 தேர்வு வந்து நீங்கள் எத்தனை மார்க்குக்கு எழுதுவீங்க அப்படின்னா 250 மார்க்குக்கு எழுதுவீங்க. சரியா? ஒரு 25 தேர்வுக்கு மேலே 30 தேர்வுன்னே வச்சுக்கலாம். மற்ற இடத்துல மொத்தமே 30-40 டெஸ்ட் தான். நீங்கள் இதுவே 30 டெஸ்ட் எழுதுறீங்க. அப்போ டெய்லி கொஷினே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 இருக்கும், 15 இருக்கும், இல்லை 20 இருக்கும், அந்த பர்டிகுலர் போர்ஷனை பொறுத்து. சரியா? ஸோ இதுதான் விஷயம். சரி, எவ்வளோ நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா எக்ஸாமினேஷன் வரைக்கும் வந்து என்ன பண்ணுறோம், ஆன்லைன்லேயும் பண்ணுறோம், ஆஃப்லைன்லேயும் பண்ணுறோம். இப்போ ஆன்லைனில் எப்படி சார் பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு நாள் நடக்குது இல்லையா, அதுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் முன்னாடியும் இதே மாதிரி என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் புக் கொடுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாளைக்கு வந்து இந்த 23ஆம் தேதி இந்த டாபிக் நடக்க போகுதுன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் சீரீஸில் மட்டும் என்ரோல் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு சிலபஸை டீகோட் பண்ணி கொடுத்துருவேன். என்ன படிக்கணும் படிக்கக்கூடாது. ஏன்னா நிறையா பேருக்கு வந்து என்னென்னா என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாது அப்படிங்கிறதே குழப்பமாக இருக்குது. அதனால் சிலபஸை டீகோட் பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ எத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி இப்போ தான் நடத்துது. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா யூபிஎஸ்சியில் இந்த பர்டிகுலர் டாப்பிக்லேருந்து அவங்க அறிமுகப்படுத்தின 2013லேருந்து 23 வரைக்கும் போன மெயின்ஸ் வரைக்கும் என்னென்ன கொஷின் வந்திருக்கோ இந்த சிலபஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சின்ன இந்த மாதிரியான ஷீட் கொடுக்குறேன். இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பின்னாடி சொல்லுவேன். இப்போதைக்கு சிலபஸை வச்சு என்ன இது டெஸ்ட் சீரீஸில் உள்ளவங்களுக்கு இதுவும் ஆன்சர் ஷீட் மட்டும்தான் கிடைக்கும். இதே மாதிரி வந்து என்ன ஒரு காம்ப்ரிஹென்சிவான நோட்ஸ் கிடைக்குமா அப்படின்னா நோட்ஸ் கிடைக்காது. ஆக்சுவலி எத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்றாட வாழ்க்கையோட வந்து என்ன தொடர்பு படுத்தி எழுதணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இந்த குறிப்புகள் வந்து என்ன தயார் செய்யப்பட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை இது பண்ணியிருப்போம், தமிழ்நாட்டில் இது இருக்கு இல்லையோ அதையும் நான் இது பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் பாருங்கள் நீங்கள் தமிழர் பார்வையில் அறம்போலும் திருக்குறள்ல இருந்து நான் யூபிஎஸ்சிலே ஒரு கேள்வி திருக்குறள்ல இருந்து கேட்டிருக்கேன் பாருங்க. இருக்கு இல்லையா, பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்த்த நன்மை பயக்கும். அப்போ இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து என்ன ட்ரெண்ட் இருக்கோ அதே ட்ரெண்டில் வந்து கொடுக்குறேன். தென் நம்ம எவ்ரிடே அப்ளிகேஷனை இன்கார்பரேட் பண்ணி தான் என்ன ஒவ்வொரு இதுக்குமே நம்ம சோர்ஸ் அப்படிங்கிறது ஐ எம் ப்ரொவைடிங். நீங்கள் யூபிஎஸ்சினா ஒரு மாதிரி எழுதலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அங்கங்கே நீங்கள் வந்து என்ன பெரியாரையும் அண்ணாவை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன இது ஃபார் எக்ஸாம்பிள் அரசியல் தளத்தில் எப்படி ஒரு நடைமுறை எடுத்துக்காட்டு எழுதுறது. ஸோ இது எல்லாமே ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்மேட்டில் நீங்கள் புதுசாக படித்தாலும் உங்களுக்கு வந்து புரியும். அந்த அளவுக்கு வந்து என்ன இருப்போம். எத்திக்ஸுக்கு ஐ வில் டேக் கிளாஸஸ்.
ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ் ஐ வில் டேக் கிளாஸஸ், ஃபார் எக்கனாமி ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ் ஐ வில் டேக். இதெல்லாம் நான் தான் எடுப்பேன். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு எத்திக்ஸ்க்கு மட்டும் என்ன பண்ணுவோம்னா, இப்போ உங்களை எழுத விடுவேன், அதுக்கப்புறம் தான் வந்து என்ன நான் தனியாக ஒரு கிளாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எடுப்பேன். ஸோ இதுதான் வந்து என்ன இதே மாதிரி தான் வந்து இருக்குது. சரியா? ஸோ செலக்டிவ் டெஸ்ட், டெய்லி டெஸ்ட்டு அதெல்லாம் சொல்லிட்டோம். ஸோ இப்போ மெட்டீரியலோட அதில் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன 35,000. சரியா? ஸோ இட்ஸ் அ லோயஸ்ட். லாஸ்ட் இயர் குரூப் 2 மெயின்ஸுக்கு என்ன ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் அதே ஃபீஸ் தான் வந்து என்ன நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் வித் சோர்ஸோட இந்த முறை. ரைட்? வித்தவுட் மெட்டீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன 30. ஆன்லைன்னாலும் சரி தான், ஆஃப்லைன்னாலும் வந்து என்ன சரி தான். சரியா? திஸ் இஸ் எ ஷெடியூல். இந்த ஷெடியூல் இந்த வீடியோ கீழேயும் வந்து என்ன கொடுக்குறேன், டெலிகிராம்லேயும் கொடுக்குறேன். சரியா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஷெடியூல் தமிழில் இருக்கும், அதையும் வந்து என்ன நான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன். இந்த டெஸ்ட் சீரிஸுடைய நோக்கம், இந்த இதோடைய நோக்கம் என்னென்னா சிலபஸை நீங்கள் ஹாலிஸ்டிக்காக கவர் பண்ணணும், ஆஸ் வெல் அஸ் அதுக்கு தேவையான ரிட்டன் ஸ்கில்லையும் வந்து என்ன நம்ம டெவலப் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் தான் வந்து என்ன இதை ப்ரிப்பேர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ எவாலுவேஷனை பொறுத்த வரைக்கும் சொல்லிடுறேன், நான் ஐ வுட் நாட் கிவ் மார்க்ஸ். நிறைய பேர் கேட்குறாங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம், நான் ஏன் மார்க் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா, நம்ம எவாலுவேஷனுக்கும் டிஎன்பிசி எவாலுவேஷனுக்கும் என்ன தர் இஸ் அ டிஃப்ரெண்ட். ஸோ இங்கே ஃபீட்பேக் சொல்கிறதுனால நீங்கள் எத்தனை டெஸ்ட் எழுதினாலும் அடுத்த டெஸ்ட்டில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்ப்பீங்க. இப்போ நான் மார்க் சிஸ்டம் அறிமுகப்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் இவ்வளோ வருது போதும்னு வந்திருக்கும். அப்புறம் தர் இஸ் எக்ஸாம்பிள், இப்போ லாஸ்ட் டைம் குரூப் 2 மெயின்ஸ் எழுதும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறையா ப்ரைவேட்டில் அங்கங்கே எழுதியிருப்பீங்க, நிறையா வந்து ரேங்க் லிஸ்ட்லாம் போட்டிருப்பாங்க ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட்டில். அதில் எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் ரேங்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா யூ நோ த ரியாலிட்டி. சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து என்ன காம்ப்ரிஹென்சிவாக இருக்கும். கடைசி நேரத்தில் ஐ வில் கிவ் கன்சைஸ் ரிவிஷன் மெட்டீரியல் ஃபார் ஈச் சப்ஜெக்ட். 50 பக்கம். அதில் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், சிலபஸ் போர்ஷனும் இருக்கும், எல்லாமே இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் என்ன இது பண்ணுறது. தென் எக்ஸ்க்ளூசிவாக என்ன ஐ வில் ப்ரொவைட் கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கப்புறம் குரூப் 1 மெயின்ஸுக்கு செப்பரேட்டாக ஐ வில் நாட் பப்ளிஷ் கரண்ட் அஃபேர்ஸ் ஓப்பன். ரைட்? ஸோ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க கீழே நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பரில் இது பண்ணிக்கோங்க. சரியா? அதே மாதிரி தென்காசி, சங்கரன் கோவில் இந்த 2 இடத்துல என்ன நீங்கள் தேர்வு அங்கே எழுதலாம். ஆனால் எவாலுவேஷன் வந்து என்ன சென்னையில் தான் நடக்கும். சரியா? அங்கே போய் ஆஃப்லைனில் எழுதுனா நீங்கள் எழுதிக்கலாம். மற்றபடி தேர்வு நடக்கிறது எல்லாமே என்ன உங்களுக்கு சென்னையில் தான் நடக்கும். ஸோ ஷெடியூல் வந்து 11 ட்ரிப் காமிக்கிறேன். 5ஆம் தேதியில் ஆரம்பித்து உங்களுக்கு வந்து என்ன நவம்பருக்குள்ளே எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சிடும். சரியா? ஸோ கிட்டத்தட்ட 85 நாள். ஆமாம், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபருக்குள்ளே நீங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. நவம்பர், டிசம்பர் ரிவைஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் வித் ரிட்டன் ஸ்கில். சரியா? ஸோ திஸ் 5 months ஆர் இட்ஸ் மோர் தென் எனஃப். ரைட்? ஓகே. சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கேளுங்க. தயவுசெய்து கட் ஆஃப் பற்றி அதை சொன்னதான் திரும்ப என்கிட்ட வந்து என்ன கேட்காதீங்க. நான் பெரும்பாலும் கட் ஆஃப் சொல்கிறதில்ல. போன முறை இந்த இது வந்ததுனால இப்போ அதை சொல்கிறேன். சரியா? தேங்க்யூ.